மக்களவைத் தேர்தலில் முதல் 2 கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு பாஜக 250 சீட்டுகளில் ஜெயிக்கிறதே கஷ்டம்னு அரசியல் அப்சர்வன் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்தியாவில் ஆட்சி அமைக்க 272 தொகுதிகள் தேவை. ஒருவேளை அரசியல் அப்சர்வன் சொல்றது போல தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சா பாஜக தற்போது என்டிஏ கூட்டணியில இல்லாத இன்னும் சில கட்சிகளோட கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்யும். அப்படி பாஜக 3வது முறையா ஆட்சி அமைக்க உதவ போற அந்த கிங் மேக்கர்ஸ் யாரா இருப்பாங்க? கடந்த 2014, 2019 2 ஆட்சி காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைனாலும் வெளியில இருந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த முக்கியமான அரசியல் கட்சிகள்ல ஒன்று ஒடிசாவை ஆட்சி செய்யக்கூடிய பிஜு ஜனதா தளம். 2023 பாஜக ஆட்சி மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சது, தேசிய தலைநகர் டெல்லி மசோதாவுக்கு ஆதரவா வாக்களிச்சதுன்னு பாஜகவுக்கு பலமுறை நாடாளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்திருக்கு பிஜு ஜனதா தளம். இதனால மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பாஜக பிஜு ஜனதா தளம் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. ஏற்கனவே 1998 முதன்முறையா பாஜகவோட கூட்டணி அமைச்சு 2000வது ஆண்டு நடந்த தேர்தலில் பிஜு ஜனதா தளம் ஒடிசால ஆட்சியை பிடிச்ச வரலாறு உண்டு. அப்போ இருந்து இப்போ வர நவீன் பட்நாயக் தான் ஒடிசா மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்காரு. ஆனா 2008 கந்தமால் பகுதியில் நடந்த கலவரத்தால 2009 மக்களவை தேர்தல் நேரத்துல இந்த கூட்டணி பிரிஞ்சது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா கூட்டணி சேராம இருந்த இந்த பழைய நண்பர்கள் இந்த மக்களவை தேர்தலுக்கு ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படாம கடைசி நேரத்துல கூட்டணி இல்லைன்னு அறிவிப்பு வெளியாச்சு. ஒடிசால இப்போ 21 மக்களவை தொகுதிகளோட சேர்த்து 147 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. 2019 நடந்த தேர்தலில் பாஜக 8 மக்களவை தொகுதிகளையும் 23 சட்டப்பேரவை தொகுதிகளையும் கைப்பற்றி இருந்தது. இந்த முறை பாஜக 10 தொகுதிகள் வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கதா கருத்து கணிப்புகள் சொல்லுது. வெற்றி வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக பிரதமர் மோடி உட்பட பாஜகவினர் நவீன் பட்நாயக்கை தாக்கி இருக்காங்க. பிரதமர் மோடி ஜூன் 4 தான் பிஜு ஜனதா தளத்துக்கு எக்ஸ்பைரி டேட்னு கூட பேசியிருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுத்து நவீன் பட்நாயக் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் வீடியோ கூட வெளியிட்டார். வெளியில பார்க்க பாஜக மற்றும் பிஜு ஜனதா தளம் மத்தியில இப்படி ஒரு கடும் மோதல் இருக்கதா தெரிஞ்சாலும் நாளைக்கு தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சா பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் முக்கிய கட்சியா பிஜு ஜனதா தளம் தான் இருக்கும்னு சொல்றாங்க அரசியல் அப்சர்வன்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் ஒடிசாவுடைய பாஜக தலைவர் மன்மோகன் சமால் மார்ச் 22 வெளியிட்ட ஒரு ட்வீட். பிஜு ஜனதா தளம் கூட பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்ச இந்த ட்வீட்ல கடந்த 10 ஆண்டுகளா நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் தேசிய அளவில் பல முக்கிய விஷயங்கள்ல மோடி அரசுக்கு ஆதரவு அளிச்சதுக்காக நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதுல இருந்தே தேர்தலில் கூட்டணி இல்லைனாலும் தேர்தலுக்கு பின்னாடி பிஜு ஜனதா தளத்தோட கூட்டணியை பாஜக எதிர்பார்க்கிறது உறுதியாகுது. அதற்கேற்றார் போல பிரதமர் மோடி நவீன் பட்நாயக் ஆட்சியை கடுமையா தாக்கி பேசினாலும் நவீன் பட்நாயக் தன்னுடைய பதிலடி வீடியோல ரொம்ப விமர்சிக்காம திரும்பவும் ஆட்சிக்கு வருவோங்கிறத சுத்தி மட்டுமே தன்னோட கண்டென்ட்டை முடிச்சுக்கிட்டாரு. அதனால ஒடிசால கருத்து கணிப்புகள் சொல்றது போல பிஜு ஜனதா தளம் 11 தொகுதிகள் ஜெயிச்சா கூட அது பாஜகவுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். ஒருவேளை மக்களவை தேர்தல் முடிவு சமயத்துல 250 தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சு ஆட்சி அமைக்க கூடுதலா 22 தொகுதிகள் தேவைப்பட்டா அதுல 11 தொகுதிகள் பிஜு ஜனதா தளத்திட்ட இருந்து வந்துடும். மிச்சம் இருக்க 11 தொகுதிகளை கொடுக்க போறது யாரு? இங்கதான் ஆந்திரா முதலமைச்சர் OSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ள வராரு. ஒடிசாவை போலவே ஆந்திராவிலும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் ஒன்னா நடந்திருக்கு. இந்த மாநிலத்துல மொத்தம் 25 மக்களவை தொகுதிகள் இருக்கு. இங்க பாஜக சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி கூட கூட்டணி அமைச்சிருக்கு. ஆனா பாஜக நேரடியா களமிறங்குறது வெறும் 6 தொகுதிகள்ல மட்டும்தான். 2019 இங்க ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாத பாஜக இந்த முறை தெலுங்கு தேசம் உதவியோட ஒரு சில தொகுதிகளிலாவது ஜெயிக்கலாம்னு கணக்கு போடுது. கருத்து கணிப்புகளும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 20 தொகுதிகள் வரையும் OSR காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கதா சொல்லுது. இந்த கருத்து கணிப்பு அப்படியே நிஜமானாலும் கூட பாஜகவுக்கு 25 தொகுதிகள் உறுதி. காரணம் 2021 நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதே ஜெகன்மோகன் ரெட்டி கட்சிக்கு மத்திய அமைச்சரவையில இடம் கொடுக்க விரும்பி இருக்காரு மோடி. ஆனா அதை ஜெகன்மோகன் கடைசி நேரத்துல நிராகரிச்சிட்டதா அப்பவே செய்திகள் வெளியாச்சு. 2023 மோடி அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சது OSR காங்கிரஸ். தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் சந்திரபாபு நாயுடுவும் ஜெகன்மோகனும் மோதிக்கொண்ட அளவு பாஜக ஜெகன்மோகன் இடையே மோதல் இல்லை. மற்ற இடங்கள்ல எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு எதிராக தீவிரமா களமாடுற பிரதமர் மோடி ஆந்திரால பிரச்சாரத்துல ஈடுபடும் போது மட்டும் மக்கள் திரும்பவும் OSR காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கலன்னு பூசி மொழிகினாரு. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா ஜெகனோட உதவி தேவைங்கிறத தெரிஞ்சுதான் மோடி இப்படி பேசினதா சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அதனால ஜூன் 4 அன்று நடக்க போகிற வாக்கு எண்ணிக்கையில தொங்கு நாடாளுமன்றம் அமைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா
இந்தியாவோட அடுத்த பிரதமரை உருவாக்க போகிற 2 கிங் மேக்கர்களா ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக்கும் ஆந்திராவின் ஜெகன்மோகனும் உருவாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.